ஹலோ மக்களே, இன்றைக்கி நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. 1 கிலோ நாட்டுக்கோழியை கழுவி எடுத்து வச்சுருக்கோம். அதை குக்கரில் போட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அது ஓரமாக இருக்கட்டும். சட்டியை வச்சு பட்டை, இலை, சோம்பு, சீரகம் எல்லாம் போட்டு பொரிய விடணும். பொரிஞ்சதும் சின்ன வெங்காயத்தை மிக்சியில் போட்டு 1-2 இடித்து வச்சுருக்கோம். அதையும் அதில் கொட்டி வதக்கணும். வதக்கிட்டு தக்காளி பழம் ஒரு 3-4 தக்காளி பழம் போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு இந்த வேக வச்சுருக்க நாட்டுக்கோழி இருக்குல்ல, அதையும் கொட்டி நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூனு, மல்லித்தூள் 2 ஸ்பூனு எல்லாம் போட்டு கொதிக்க விடணும். கொதித்தோன்னே தேங்காய் வேணால் அரைச்சி ஊற்றலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வேண்டாட்டி பிடிக்கலைன்னா விட்டுறலாம். கொதித்தோன்னே மிளகுத்தூள், கொஞ்சம் நல்லெண்ணெய், கொதித்ததும் அடுப்பில் சிம்மில் வச்சு மூடி வச்சிடணும். மூடி வச்சு 10 நிமிஷத்தில் அமர்த்திடணும். நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். நாங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். சாசனம் எப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு பாருங்க. நன்றி மக்களே. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நாட்டுக்கோழி குழம்பு சூப்பராக இருந்துச்சு மக்களே. நன்றி, வணக்கம்.